இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கன்னியாகுமரியிலேருந்து லல்டிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு உடம்புல ஃபுல்லாக வீக்கமாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் காமிச்சா உனக்கு உப்பு இருக்குது, உனக்கு பிளட் இல்லை, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. நான் இந்த ஜாய் டிவியை பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். நேரடியாகவும் அவங்க நடத்துகிற பிரேயருக்கு வந்து ஜெபம் பண்ணேன். யோர்தான் நதி வற்றி போனது போல் கால் கை வீக்க வற்றி போட்டுன்னு அம்மா ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம், அப்படியே வற்றி போச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவசமத்திலிருந்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை பார்க்குற கேட்குற இந்த ஊழியத்துக்கு பொருளாதார உதவி செய்கிற ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவை அனைத்தையும் சந்திக்கப்படுவதாக. அவருடைய வருகையில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் காண செய்வாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 6:30 மணிக்கு ஈவினிங் ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வர்றது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். அது கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களோடு பேசுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கரெக்டாக பேசுறீங்கம்மா அப்படிம்பாங்க. நிறைய பேர் தனியாக வந்து உங்களை சந்திக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டு வர்றது நல்லது. அப்படித்தான் எனக்கு தெரிய ஒரு 2-3 பேர் ஃபோன் அடிக்காமல் வந்து அட்ரஸ் தெரியாமல் மதுரையவே சுற்றி ஒரு 2-3 பேர் திருப்பி போயிட்டேன்னு சொன்னாங்க வெளியூர்லேருந்து. அது எதுக்கு ஃபோன் போட்டு ஃபோன் நீங்கள் எடுக்கலை, நான் ஊழியத்துலேருந்து எடுக்க முடியாது, நீங்கள் எடுக்கும்போது கேட்டுக்கிட்டு தான் வரணும், சரியா? நான் திங்கள் வெள்ளியும் பிரேயர் டவரில் இருப்பேன் கண்டிப்பாக. ஆகவே அநேகம் பேர் வந்துட்டு வெறுமையாக போகிறாங்க. அது எனக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படி செய்யாதீங்க. லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தமிழ்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா பாடல் வரும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்களை ஒரு 2 பாடல் வீடியோ பண்ணி அது அனுப்பியிருக்கும். அனைத்து கொள்பவரும் ஏனோ அது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். உங்கள் கேள்விகளாக ஆன்சராக வரும் அந்த பாடல். ஏன்னா நான் ஆண்டவரை ஆண்டவரை இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த பாடலை கொடுத்தாரு. அது மூலம் எனக்கு அந்த ஆன்சர் பேசினார் ஆண்டவர். நான் ஆறுதல் அடைந்தேன், தேறுதல் அடைந்தேன், சமாதானம் அடைந்தேன். என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. அதே போல் அதை பார்க்குற ஒவ்வொருடைய பிரச்சனையும் கண்டிப்பாக நீங்கும். அதே போல் கேள்விக்கு பதில் வரும். இயேசுவே பதிலாக வருவார். எனக்கு பதில் கொடுத்தவர் உங்களுக்கு பதில் செய்வார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேக நதி இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் பாய்வதாக. ஓராக அதிகாலாபார வசனப்படிக்கு பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபிச்சு தள்ளுகிறோம். வசனம் 100 மடங்காய் பலன் தருவதாக. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ராக அதிகாலாபாராபா. ஓ, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, யுத்தம். ஆண்டவர் சொல்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவேன் என்கிறாரு. அதே போல் உங்கள் பிள்ளைக்கு கீழ்ப்படியிலேன்னு பெற்றோர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. கர்த்தர் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்கள் என்ற வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை தருகிறார். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. ரோகோ தூகா ராகசே. ஓ சுகர் 300 400 இருக்கு. எவ்வளவோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் பார்க்குறீங்க, இன்சுலின் போடுறீங்க, ஆனாலும் 300க்கு மேலே இருக்குது. கர்த்தர் அதை நார்மலுக்கு கொண்டு வருகிறார். நார்மலுக்கு வரும்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய மெராக்கல் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராக அதிகா ராவாசே. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அருமையான தாயே, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ராக அதிகா ராபா ஷேக் அதிகா ராபா. ஆமென். அல்லேலூயா. 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 உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சட்டைகளில் வைத்து மூடுகிறார். எந்த தீங்கும் தொடாமல் காக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரக தூக ரபஷே. வயதானவங்க அந்த புரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி நன்றி. நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டி செழுமையாக இருப்பீர்கள் என்று ஆவியான சொல்வதற்கா நன்றி நன்றி நன்றி. ரக அதிக வயசு 35 ஆச்சு, 37 ஆச்சு, 38 ஆச்சு, இன்னும் மேரேஜ் ஆகலேன்னு ஜெபிக்கிறீங்க. என் பிள்ளைக்கு மேரேஜ் எப்போ நடக்க போகுதுன்னு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த தடையை ஒட்டைக்கிறார்.
தடையை உடைச்சு கர்த்தர் குடும்பத்தை ஆமென் அல்லேலூயா இணைக்கிறார். அல்லேலூயா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். ஆமென் அல்லேலூயா ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லுகிறார். ஆமென். டைவர்ஸ் ஆனவங்க பார்த்துக்கிட்டீங்க, அடுத்த மேரேஜாவது எனக்கு நல்லா ரட்சிக்கப்பட்ட வரன் கிடைக்கணும், ஆண்டவருக்கு பயந்த வரன் கிடைக்கணும், நல்லா ஜெபிக்கிற மகை வேணும்னு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தி சத்தத்தை கேட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் என்று சொல்லுவதற்கா நன்றி. கர்த்தர் பெரிய மராக்கள் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். செய்தியுடைய தலைப்பு உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நல்ல வாக்குத்தத்தம். இன்னும் நமக்கு போராட்டம் இருக்கு. ஏசாயா 41:12. ஏசாயா 41:12. உன்னோடே போராடினவர்களை நீ தேடி என்ன செய்வாய்? காணாதிருப்பாய் ஆண்டவர் சொல்றார். அதே இதுல பார்த்தீங்கன்னா 11வது வசனம், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். பார்த்தீங்களா? நல்ல வாக்குத்தத்தம். அங்க நம்ம பார்க்குறோம், இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவங்க. நம்ம மேலே யார் எரிச்சல் படுறா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் எரிச்சல், கோபம் வருது, போட்டி போராமைகள் வருது. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, அந்த சௌரி ஜெபத்தினாலே உயர்ந்த மகள். அடிப்படையே அவங்க வீட்டுக்காரர் ஒரு சம்பளத்துக்கு, சின்ன சம்பளத்துக்கு இருந்தார். இந்த மக ஜோமணி எப்போ பார்த்தாலும் பிரேயர் டவரில் இருந்து இரவு கண்ணீரை சிந்தி ஊழியத்துக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் பட்டணத்துக்காகவும், அது மாத்திரமல்ல தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் கண்ணீர் வச்சுட்டே தான் இருக்கும். வீட்டில் சதாவாக இருக்கும்போதே அவங்க வீட்டுக்காரியே அழுகிறேன்னு கேட்பாரான். அவர் ரட்சிக்கப்படாதவர். அப்படியே கண்ணில் தண்ணியாக நிற்கும். அப்படி ஜோமணி இன்னைக்கு அந்த மகள் பெரிய வீடு ஒன்று வாங்கிருச்சு, 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேரங்கே கிடச்சிருச்சு. அவங்க வீட்டுக்காரு மனம் திரும்பிட்டார். நல்லா ஊழியர்களுக்கு நல்லா கொடுக்கும்படி வைக்கிறாரு அந்த மகளை. இதை பார்த்து ஒரு சகோதரி, அது விசுவாசி தான், அது உன்னை பார்த்தாலே எனக்கு போறாமையா இருக்கு, எரிச்சலா இருக்குன்னு சொல்லுதான். எரிச்சல் படுறது யாரு? சாத்தான். விசுவாசிகளும் சாத்தா வர்றான். எரிச்சல் படுறவங்களாம் கண்டிப்பா சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவன் எரிச்சல் உள்ளவனா இருக்கிறான். எரியுது, வயிறு எரியுதுன்னு சொல்றாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எரிச்சல். சூரியன் அஸ்தமிக்கவங்களே உன் கோபம் தண்ணிய கடவுதுன்னு இருக்கு. போட்டிகள், போராமைகள், வன்கண்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை நீ தேடி காணாது இருக்க போற. போராமப்படுறதுனால யாருக்கு நஷ்டம்? போராமப்படுறவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்க மெம்மேலும் உயருவாங்க. நான் சொல்லுவேன், அந்த 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 சிஸ்டர் பொறாமப்பட எரிச்சலடைய நீ பயப்படாத, நீ தான் உயருவ. அது மெம்மேலும் உயருது. இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரு ஒரு சம்பளத்துல இருக்காரு. ஆனா வீடு எப்படி வாங்குச்சு? ஜபத்தினால, கண்ணீர். அப்புறம் அந்த பொண்ணு ஜபத்துல போராமப்படுது. நீ அழுது ஜோமணி ஆண்டுகிட்ட எல்லாம் வாங்கிற, எனக்கு அப்படி பாறை வரமாட்டேங்குதே. நீ அந்த பாறை தாண்டவிட்டு தான் கேட்கணும். எல்லாருக்கும் ஆத்மா பாறை வராது இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய ஊழியம் பாருங்க, இந்த ஒவ்வொரு மாசமும் இந்த தேவையில் சந்திக்கப்படுறது ஆண்டவருடைய கிருபை. நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு அழுகும், இந்த வரை எங்கிட்ட இருந்தாலும் தேவையை சந்திங்க. நான் அது இருந்தால் கூடி ரொம்ப ஜெபம் பண்ணுவோம் அந்த ஊழியங்களுக்காக. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம்? அந்த சுவிசேஷ எக்காரத்தும் நிறுத்தப்பட்டக்கூடாதுப்பா, நிறுத்தப்பட்டக்கூடாது. 10 வருஷமா நடத்தியிருக்கேன், என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது. உங்களுடைய வரைக்கும் இந்த ஊழியம் நடக்கணும் ஆண்டவரே, கிருபை தாங்க, சுவிசேஷம் நாங்கள் அறிவிக்கணும். ஆகவே ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, இது தேவை, உங்கள் தேவைக்கு நாங்கள் கதறோம், எங்கள் குடும்ப தேவைக்கு அல்ல. என் குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்டதே இல்லை. ஒரு கார் ஊழியத்துக்காக கேட்டுகிட்டே இருக்கோம். ஏன்னா வாடகைக்கு நான் பிடிச்சி போக வேண்டியது இருக்குது எல்லா இடங்களைக்கும். அந்த வாடகை காசே எவ்வளவு போகுதுன்னு பார்க்குறீங்க ஊழியங்களில். அந்த காசெல்லாம் இருந்தால் கார் வாங்கியிருக்கலாம், ஆட்டோ காசு, காரு காசு, வாடகைக்கு. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சுருக்காருன்னா ஆண்டவர் முறுமுறுக்கலை. தேவையில்லாமல் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ அவிசுவாசியில் நல்ல காரில் வராங்களே ஆண்டவரே, நல்லா சூப்பர் நேஷனல் காரில் வராங்க. ஊழியர்களுக்கு ஒரு கார் கேட்குறேன், நீங்கள் தரமாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்பது உண்டு. போறாமைனால இல்லை, அந்த கார் நமக்கு இருந்தால் ஊழியத்துக்கு பயன்படுமே, 4 பேரை கூட்டிகிட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கலாமே
ஆண்டவருக்கா ஏதாவது ஒன்று சாதிக்கலாமே, வாடகை கொடுத்து கொடுத்து ஆண்டவரிய கஷ்டம் வேஸ்டா போகுது அப்படின்னு நான் நினைக்கிற ஆளு. அதுக்காக போறாமலாம் படலை. நான் அவங்கள வாழ்த்துறேன். ஒரு காருக்கு 2 கார் வாங்கட்டும். ஒரு சகோதரிலாம் ஜெர்மனி அவங்களுக்கு 4 பிள்ளைகளுக்கும் இங்கே 4 கார் வாங்கிட்டாங்க, 4 வீடு வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கட்டும். ஆண்டவரை நம்பி எல்லாம் நல்லா தான் இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நான் உங்களை மென்மேலும் வாழ்த்துறேன். இங்க எரிச்சல் அடைகிறது, உன்மேல் எரிச்சல் அடையவர்கள் யாவர் வெட்கி இலச்ச அடைவார்கள். வெட்கப்பட்டு போவாங்க. நம்ம உயர்வோம். நம்ம மேல எரிச்சல் படுறவங்களா இன்னும் எரிச்சல் படட்டும். அநீதி பண்றாங்களா, அநீதி பண்ணட்டும். நீதி செய்யறோமா, நம்ம நீதி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. அநியாயத்தை நிறுத்துன்னு சொல்ல பைபிளில் வெளிப்பட்ட 6 அது இருக்கு. அநியாயம் எவ்வளவுதான் சொன்னாலும் சிலர் திருந்தவே மாட்டாங்க பாருங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க, வசனத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. வசனத்தை மறந்துடுவாங்க. யாராவது என்ன மாதிரி சொன்னாங்கன்னா அதைத்தான் மனுஷன் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் வசனம் டோட்டலாக மறந்துடுவாங்க. அதான் நமக்கு பெரிய சிக்கல். ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருந்தா சரி, நான் நல்லா எரிச்சல் படலப்பா, நல்லா இரு, வாழ்த்து. ஒரு வீடு வாங்கியிருக்காங்களா, இன்னொரு வீடு வாங்கும்படி, இன்னொரு பிள்ளைக்கு வாங்கும்படி நீங்க வாழ்த்தி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரேன்னு பாருங்க. அப்ப வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவாங்க. உங்களுக்கு விரோதம் வழக்கு போட்டாங்களா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு விரோதமாக வழக்கு போட்டாங்க, கூட பிறந்தவனே வழக்கு போட்டான், கடையில் பார்ட்னர் வழக்கு போட்டார், இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அங்கே என்ன எழுதியிருக்கு? ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக போவாங்க. வழக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வழக்கில் என்னிடத்துல கொண்டு வாருங்கள்ங்கிறாரு. உன்னோடே வழக்காடுவருடைய நான் வழக்காடி உன்னிடத்துல உள்ள பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேங்கிறாரு. வழக்கா? உங்க மேல யார் வழக்கு போட்டான்? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமில்லாமல் இல்பொருளா ஒரு சகோதரன், அது கூட பிறந்த 3 சகோதரி. அந்த 3 சகோதரிக்கும், அதாவது இந்த ஒரே ஒரு மகனுக்கும், இந்த 4 பேருக்கு அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. சொத்து, பாரம்பரிய சொத்து இருக்கு. அப்போ ஒரு பகுதியை அந்த பையனுடைய சித்தப்பா வச்சு பிரித்து என்ன செஞ்சுட்டாங்க, 3 பேர் கொடுத்துட்டாங்க. 3 அக்கா தங்கச்சி கொடுத்துட்டு இவர் ஒரு ஆள், இந்த சவரை மட்டும் ஒரு ஆள். அப்போ நீ இருக்கிற வீடை நீ வச்சுக்கோ, ஏன்னா நீ பிழப்புக்கு வச்சுக்கோ, இருக்கிற தொழிலை நீ வச்சு நடத்து, கூட பிறந்த சௌரிகளுக்கு அந்த இடத்த விற்று நீ கொடுத்துரு, அவங்க நீ பங்கு கேட்க மாட்டாங்கன்னு அவங்க உறவினர் சொன்னதுனால அதை நம்பி இந்த சௌரை என்ன பண்ணார், சரின்னா அந்த சொத்தை விற்று அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க இந்த அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் போய் வழக்கு போட்டாங்க கோர்ட்டில். இந்த மகன் மேலே இருக்கிற வீட்டில் எங்களுக்கு பங்கு வேணும். இந்த மகன் உறவினரை நம்பி ஏமாற்றப்பட்டு விட்டார். அன்றைக்கே ஒரு வார்த்தை எழுதி வாங்கியிருக்கணும், இருக்கிற வீட்டில் உங்களுக்கு பங்கு இல்லை, பாவம் இல்லைன்னு எழுதி வாங்கியிருக்கணும். வாங்காமல் விட்டதுனால அவங்க கொண்டு கோர்ட்டில் போட்டு பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் அவங்க அனுபவிக்க முடியல. வீடெல்லாம் ஒழுகுது, அதை இடித்து கட்டவும் முடியல, ஏன்னா கோர்ட்டில் கிடக்கு. அந்த வழக்கு, இப்படிப்பட்ட வழக்கு இருக்கா உங்களுக்கு? கூட பிறந்தவங்கள வழக்கு போட்டாங்களா? பணங்காசை வாங்கிட்டு வழக்கு போட்டாங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வழக்காடுகிறவர்கள் உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாம போவாங்கன்னு இருக்கு. பைபிள் வசனம் சும்மா சொல்லாது, வசனம் உயிர் உள்ளது, அது ஜீவன் நிறைந்ததாக இருக்கிறது. உங்களுக்கு விரோதம் வழக்கு போட்டால் அந்த வார்த்தை சொல்லி நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்கள யாவரும் வெக்கி தலை குனிஞ்சு போவாங்களாம். தேவையில்லாமல் எரிச்சப்படுறது, போராமப்படுறது விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கலாமே ஒழிய சௌரனுக்கு விரோதமாக யாரும் போராடாதீங்க, சகோதரிக்கு விரோதமாக யார் என்ன மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதை பார்க்குறோம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா. அது யாராக இருந்தாலும், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அது பெற்றோராக இருந்தாலும் சரி. ஒரு தம்பி பிடிச்சனா உன்னோட பெரிய போராட்டமாக இருக்குமா, அவங்க அம்மா அப்பாவா சொல்லுவான். நான் சரி, பெற்றவங்களை அப்படி சொல்லாத பிறகு அவங்க பெற்றவங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த தம்பி கோவப்படாத தம்பி, நீ ஒரு காலத்தில் வயசானா நம்ம மாறத்தான் போகிற. நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதை நமக்கு பின்னாடி கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எச்சரிப்பேன். உன்னோடைய போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். தேடுவோம், அவங்க எங்கே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்காகவே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பார்த்தீங்களா, இலச்சடைவார்கள் முதல் வசனம், நாசமாக ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. அடுத்து இங்கே சொல்கிறாரு, ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் அப்படின்னா
அட்ரஸே இல்லாமல் போயிடுவாங்க. வம்ச வரலாறு, ஆமானின் வம்சம் அழிக்கப்பட்டது கூட அழிக்கப்பட்டோம். ஆமான் பாருங்க, ஒரு சத்துரு எழும்புனான். எஸ்தருக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக, யூத குலத்துக்கு விரோதமாக எழும்புனான். ஆண்டவர் சும்மா விட்டாரா? உபவாச ஜெபம் சத்துருக்களை அழிச்சு போட்டுருச்சு. அவன் சந்ததியிலிருந்து அவன் உறவினர் எல்லாத்தையும் 500 பேருக்கு மேல ஆமான் விட்டார், அழிஞ்சு போயிட்டாங்க. இது நம்ம யாவச்சுக்கணும். ஏன்னா விரோதமா எழும்பக்கூடாது. செபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரை நம்பி உயிர் வாழுகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்கதே வாய்க்காது. கவலைப்படாதீங்க. யார் போராடுறாங்களா? உங்களோட யுத்தம் பண்ணல, அவங்க ஆண்டவரோடு யுத்தம் பண்றாங்க. ஆண்டவரோடு யுத்தம் பண்றாங்க என்பதை நீங்க மறந்து போய்விடவே கூடாது. இங்க நம்ம பார்க்குறோம். அடுத்து எழுதப்பட்டிருக்கிற 13வது வசனம், உன் தேவனாய கர்த்தராய் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? நமக்கு விரோதமா எழும்புறவங்கள ஆண்டவரே என்ன செய்றாரு? போட்டு தள்ளுறாரு. ஒன்றும் இல்லாமல் நாசமா போயிடுவாங்கன்னு அவரே சொல்றாரு. நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு விசுவாசி யாரையும் சபிக்க வேண்டாம், சபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே இங்க சொல்றாரு. ஏன்னா பழி வாங்குதல் அவருக்குரியதா இருக்காரு. நானே பதில் செய்வேங்கிறார். இங்க நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 30:8-7 வசனம். அங்க ராகேல் வேலைக்காரியை பில்காலை யாக்கோவுக்கு கொடுத்தால் அவள் 2வது கற்பமாயி நப்தலி என்ற ஒரு குமாரனை பெற்றான். நான் என் சகோதரியோடையே போராடி நான் இதை பெற்றேங்கிறான். பாருங்க, உங்க உறவினர்களுக்குள்ள சித்தம்மா மக்களோ, பெரியப்பா மக்களோ, இல்லை மாமா மக்களோ, ஐத்த மக்களோ, இல்லை உங்க கூட பிறந்தவங்களோ, அவங்களோட உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கா? கவலைப்படாதீங்க. ஒரு நப்தலி விடுதலையாக்கப்பட்ட ஒரு பெண்மான். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை உண்டு. கவலைப்படாதீங்க. கூட பிறந்தவங்களே விரோதமாக பண்ணுறாங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு சௌகரி இப்படி சொல்லுவாங்க, என் கணவர் கூட பிறந்தவங்களும் எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்கம்மா, ஏன் கூட பிறந்தவங்களும் வச்சுட்டாங்க, எதுக்குதான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், சத்துருக்களை சினையுங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் சத்துரு வீட்டார் தான் எரிச்சல் பட்டு, இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலே அப்படின்னு எரிச்சலோடு கோபத்தோடு அப்படி பண்றது. ஆண்டவர் ஒரு நப்தலி உங்களுக்கு கட்டளையிடுகிறார், ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். எப்படி ராகேலுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரோ நப்தலியை கொடுத்து, அதே போல உங்களுக்கு ஒரு விடுதலை என்ன செய்யறாரு இந்த நாள்ல கட்டளையிடுகிறார். சகோதரோட போராட்டமா போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கிடையாது. சொத்துக்காக போராடுறீங்களா? பணத்துக்காக போராடுறீங்களா? உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்குறார். குழந்தைக்காக போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கட்டுகள் நீங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போராடி நான் ஆண்டவருக்கு பயன்படணும்னு போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிச்சயம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு நப்தலி உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆதியாகமம் 49:21 நப்தலி ஒரு விடுதலையாக்கப்பட்ட பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று பார்க்குறான். நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நப்தலியை கட்டளையிடுகிறார். அவன் இன்பமான வசனங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு வசனம் மறந்து போகுதா? வசனம் இருதயத்தில் பதியலையா? அது வாயில பட்டயம் இல்லையா? வசனமாய் பட்டயம். ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு சாத்தானை ஜெயிப்பதற்கு, உலக மாம்சத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஆவியின் பட்டயமாய் வசனத்தை உங்கள் வாயில வைக்கிறார். இதுபோல யோபு 7:1 பூமியிலே போராட மனுஷனுக்கு குறித்த காலம் உண்டல்லவோ. ஒரு குறித்த காலம்தான் நமக்கு போராட்டம். வாழ்நாளாம் போராட்டமா இருக்காது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பிறந்த நாள் முதல் எனக்கு போராட்டம் தான், எப்போதான் எனக்கு கல்லறை போகும் தண்டியும் எனக்கு போராட்டம் இருக்கும் போலேன்னு சிலர் அப்படியே தனக்கு தானே நொந்துக்குவாங்க. இல்லை, மனிதனுக்கு போராட ஒரு குறித்த காலம் உண்டுன்னு யோபு சொல்றாரு. யோபு பட்ட கஷ்டங்கள் 9 மாசம்தான் வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. அவன் 10 பிள்ளையே இறந்துச்சு ஒரே நாளையில். எல்லா சொத்தையும் ஒரே நாளில் இழந்தான். மனைவி ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்ய, நீ ஜீவனை விடு, செத்துப்போன்னு சொல்லிட்டா. ஆனால் அதன் மத்தியில் அதான் அவன் சொல்கிறான், இந்த போராட்டம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான், அது இல்லாமல் போயிடும். அவன் முறுமுறுக்கலை, பாவம் செய்யலை. அதனால தான் அவனுக்கு பாருங்க ரெட்டிப்பான் நன்மைகள் 9 மாதத்திலே கிடச்சிச்சான். ஆக பூமியிலே போராட மனுஷனுக்கு குறித்த காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலம். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இன்றைய ரச்சனை இன்னைக்கே அனுகிற காலம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட போராட்டம் இப்போதே நசனா இயேசு நாமத்தில் நீங்குவதாக என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா.
அதே போல அவர் என்ன சொல்றாரு, அதுல 7:3 மாயான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, எத்தனையோ இரவு அவர் சஞ்சலப்பட்டிருக்கார். சஞ்சலமாய ஒரு போராட்டம், சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையில வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் சஞ்சலம் தவிப்பு ஓடி போயிடும், கவலைப்படாதீங்க. சஞ்சலப்படுறீங்களா, வருத்தப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா? எதை குறித்து நீண்ட காலமாக கவலைப்பட்டுக்கிட்டீங்க? இந்த கவலைங்கிற சஞ்சலங்கிற அந்த போராட்டம் கர்த்தர் நீக்கி போடுகிறார். இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சஞ்சலம் தவிப்பு ஓடி போக போகுது, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையில் உண்டாகிறது. இதில் யோபு 9:29 நான் விருதாவாய் போராட வேண்டியது என்ன, நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன? நான் பொல்லாதவனாக இருந்தால் நான் விருதா போராட வேண்டியது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பொல்லாதவே இல்லையே. ஏன்னா ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி விடுகிறார். நீ உத்தமே, நீயே கர்த்தருக்கு பயந்தவேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவேன், அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி விடுகிறார். உத்தமங்கிறாரு, சன்மார்க்கேங்கிறார். பொல்லாப்புக்கு விலகிறவேன்னு யார் சொன்ன? ஆண்டவரே சொல்லி சாட்சி கொடுத்தவர் தான். அதை அவர் சொல்கிறார், என்கிட்ட ஒரு பொல்லாப்பு இல்லை, ஆனால் என்னோட போராடுறாங்களே ஃப்ரெண்ட்ஸுகள் போராட்டம். இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போராடிக்கிட்டு இருக்காங்களா? உயிர் நண்பர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்களா? யோவோடு போராடினாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுதலை கொடுக்கிறார். யோபு 14:14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மாறுதல் எப்போ வரும்னு காத்திருக்கீங்களா? அந்த போராட்டம் எப்போ முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவுட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. போராட்டத்துக்கு ஒரு குறித்த காலம், கவலைப்படாதீங்க. எவ்வளோ வருஷம் நீங்கள் நினைக்கிறீங்களா, அது இன்றைக்கே கூட மாறி போக சான்ஸ் இருக்கு. ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷம் தான் அந்த போராட்டம் போயிடும், ஒரு வினாடி தான். கவலைப்படாதீங்க, உங்கள் போராட்டத்துக்கு முடிவு உண்டு. செத்த பின் நம்ம பிழைக்க போகிறதில்ல, அதைத்தான் அவர் சொல்கிறார். சரி, ஓசியா 12:3-4, ஆதியா 32:24-25 இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக தனித்து போராடினான். ஆண்டவரோடு போராடு. மனுஷரோடு போராட்டம், பிசாசோடு போராட்டம், நண்பர்களோடு போராட்டம், கூட பிறந்தவர்களோடு ஒரு போராட்டம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தரோடு போராடுகிறான். நீ ஆசீர்வாதத்தாலேயே விட மாட்டேன், செபத்தில் போராடி செபிக்கணும். அதை பவுல் சொல்றாரு, நான் செபத்தில் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட நீங்க போராடுங்கிறார். போராடி ஜோமனி பாருங்க, கர்த்தர் ஆசிரிக்காம போக மாட்டார். இன்னைக்கு யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபின் 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக இருக்காங்க. பரலோகத்தில் வாசலா இருக்காங்க. 12 கோத்திரம். வெளிப்படுத்த விசேஷம் நம்ம அதை குறித்து வாசிக்க முடியும். சரி, 1 கொரிந்தியர் 15:32 எபேசிலே துஷ்ட மிருகங்களோட போராட்டம். பொல்லாத மனிதர் நிறைய இருக்காங்க. நம்ம எங்கே போனாலும் பொல்லாத மனிதர், யாரை விழுங்கலாம் என்று சாத்தா சுற்றி தெரிகிறான். யாரையாவது ஏவி விட்டுக்கிட்டே இருப்பான். விசுவாசி ஏவி விடுவான், சில பேரை ஊழியக்காரங்களே ஏவி விடுறான். துஷ்ட மிருகங்கள் எபேசில இதே ஆண்டவர் என்ன பண்றாரு? அதாவது அனுகூலமான கதவு அவனுக்கு ஊழியத்துக்கு திறக்குது. ஆனா சில துஷ்ட மிருகங்கள் ஊழியத்துக்கு தடையா, ஊழியம் வளர விடாதபடி தடை, உங்களை முன்னேறாத விடாதபடி எந்த தடையா இருக்கிறது, அது துஷ்ட மிருகம். அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். அப்படிப்பட்ட துஷ்ட மிருக போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். 1 தீமோத்தேயு 4:17 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 8வது வருஷம் இது முதல் நீதிங்கிற எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். பார்த்தீங்களா? அப்போ இந்த போராட்டத்தில் விசுவாசத்தை காத்துக்கங்க. விசுவாசத்தை தொடங்குறவர் அவர் தான், முடிக்கிறது அவர் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருக்குள்ள போராடுங்க, செபத்தில் போராடுங்க, ஆண்டவருடைய காரியங்களில் போராடுங்க, ஆண்டவருக்காக போராடுங்க. யுத்த ஜெபம் பண்ணுங்க, துதி ஜெபம் பண்ணுங்க, நன்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபநிலையிலே இருங்க. உங்களுக்கு எப்போதும் வெற்றி. போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களை எல்லா இடங்களையும் கத்த வெற்றி சிறக்க பண்ணி உங்களை ஏற்றி ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே சோத்திரிக்கு உன்னோடே போராடினவர்களை தேடி காணாதிருப்பார். எதுலெல்லாம் உங்களுக்கு போராட்டம் இருக்கு, அலையலோயா,
அல்லேலூயா. ரகா லீகா லாபா ராபா. பொல்லாத மனிதருமுல வருகிற போராட்டம், சாத்தானால் வருகிற ஒரு போராட்டம், துஷ்ட மிருகங்களால் வருகிற ஒரு போராட்டம், கூட பிறந்தவங்களால் வருகிற ஒரு போராட்டம், நண்பர்களால் வந்த ஒரு போராட்டம், இப்படி எத்தனையோ போராட்டம் இருக்கலாம். அல்லேலூயா. எல்லாவித போராட்டத்துக்கு கர்த்தர் இப்போது ஒரு முடிவு கட்டுகிறார். அல்லேலூயா. ரகா லீகா லராபா ஷேக்கா தகா லாபா ராபா. போராட மனிதனுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னாலும் நீங்க போராட வேண்டியதில்லை. மனித ஆவியோடு நான் இனி போராட மாட்டேன்னு ஆண்டவரே சொன்னார். ஏன்னா அவ இருக்க போற நாட்கள் 120 வருஷம் தானே. மனிதனோடு இனி நான் போராடுவதில்லைன்னு ஆண்டவரே சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரகா தீகா பாபா லாபா. இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுகிறார். உங்களுக்கு விரோதமாக போராடினவரை நீங்க தேடி காணாது இருக்க போறீங்க. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஏராளமான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. பணப்பிரச்சனையில ஒரு போராட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனசுல ஒரே நிம்மதி இல்லை, போராட்டமா இருக்கு மனசு. அதுல இருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். சொஸ்த மனதை உங்களுக்கு தருகிறார். மன அழுத்தங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், போராமைகள் இவைகள்லாம் நீங்கி போவதாக நசனாயிஸ்லாமுக்கான கர்த்தர் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன போராட்டம் இருந்தாலும் அதை இப்போதை நீக்கி போடுவீராக, சாட்சியா நிறுத்துவீராக. போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருவதாக இன்றைக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.